Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 131. ஓபன் பண்ணா அப்படியே நட்டனோட ராத்திரி நம்மளே கப்பலை காட்டுறாங்க. அது பாட்டுக்கு பொறுமையா வந்துட்டு இருக்கு. எல்லாம் கண்ணா பின்னான்னு கண்ட மேனிக்கு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நமி மட்டும் வெளியே உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா கரெக்டான திசையில போகணும்ல, அதனால இடையில செக் பண்ணுவா. அப்படி தும்மல் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது தூரத்துல ஒரு தீவு ஒண்ணு தெரியும். கரெக்டா அந்த டைம் பார்த்து சன்ரைஸ் ஆகுமா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். உடனே நமி கத்து எத்துவா, எல்லாம் எந்திரிங்கன்னு. அப்ப நம்ம சஞ்சய் பயலோட தான் காமெடி. அப்படியே கண்ணை திறந்துட்டு நமி இது நீயா, அப்படியே ஒரு உமா குடு உம்மான்னு பக்கத்துல வருவான். ஜோரோ பார்த்துட்டு அட வீணா போன விலங்கா வெட்டி உடனே அவனும் பயந்துருவான். ஏன்டா நமி மூஞ்ச தூக்கிட்டு நீ ஏன்டா குறுக்க வந்தேன்னு, ஒய்யால என்ன லந்தா பண்ணிட்டு இருக்கேன்னு ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப நமி இருந்துகிட்டு தூரத்துல ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு கத்துவாளா. உடனே லூஃபி எது ஐலாண்டான்னு உசோப்ப தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு ஓடுவான். அவன் மூக்கிலேயே கீழே லேண்ட் ஆவான். அந்த டைம் லூஃபி அப்படியே அடிச்சு புடிச்சு மேல வந்து பாப்பான். பார்த்தா ஐலாண்டு, அதுக்கு பின்னாடி சன்னு. வாவ் ரொம்ப அருமையா இருக்குதுன்னு கப்பல் அப்படியே போய் பார்க் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா ஐலாண்டு பார்க்கவே அழகா இருக்கும். அருவியெல்லாம் கூட்டிட்டு இருக்குமா. ஆனா லூஃபி சொன்ன வார்த்தை, ஏப்பா இந்த ஐலாண்டுல ஏதாச்சும் மான்ஸ்டர் இருக்கா, நல்லா பெருசா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் திங்க நல்லா இருக்கும்பா. இங்க உசோப்பு புலம்பி தள்ளுவான், அட மூதேவி நீ இறங்குறன்னு என் மூக்க உடச்சு விட்டு போயிட்டியாரான்னு. நமி பார்த்த வரைக்கும் எதுவும் சஸ்பீஷியஸா இங்க இருந்த மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம சின்ன ஐலாண்டு மாதிரி இருக்கும்பால. அதுக்குள்ள சஞ்சய் அங்க இருக்க மரத்துல ஏறி நமி காண்டி பழமெல்லாம் பறிச்சு கொடுப்பான். ஆக்சுவலா இந்த ஃப்ரூட் சாப்பாடுக்கு ஒரு செமையான ஃப்ரூட் ஆமா. அங்க இருந்து பார்க்கும்போது இந்த தீவு ஃபுல்லா டன் கணக்குல இந்த ஃப்ரூட் இருக்கும் போல. அதனால எந்த பஞ்சாயத்தும் இல்லாம அப்படின்னா இந்த பழத்தையே இவங்க ஷிப்ல லோட் பண்ணிக்கலாம்ல. போற வழியில சாப்பாட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு பஞ்சாயத்து இருக்காதுல்ல. அண்ட் இந்த ஐலாண்ட பார்க்கும்போது குக்குக்கு ஏத்த இடம் மாதிரி இருக்காமா. அப்படின்னா எதுக்கு வெயிட் பண்ணும், போய் சாப்பிடறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போய் செக் பண்ண வேண்டியதானே. சோ சஞ்சய் கிட்ட அந்த வேலையை பார்க்க சொல்லுவா. மிச்சம் இருக்க 4 பேர்த்துக்கிட்ட இந்த 4 குச்சியை நீட்டி இதுல யாரு 3 பேர் சின்ன குச்சி எடுக்கிறாங்களோ அவங்க இந்த 4 பூரா அந்த பழத்தை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். மிச்சம் இருக்க அந்த லாங் குச்சை யார் எடுக்கிறாங்களோ அவங்க இங்கே இருந்து கப்பலை பாத்துக்கணும். ஓகேவான உடனே ஜோரோக்கு செம காண்டாவும். பின்ன இவன் ஆர்டர் போட்டுட்டு இருந்தா எப்படி அவன் கேட்பான். நார்மலா கேப்டன் தான் ஆர்டர் கொடுக்கணும், ஆனா நம்ம கேப்டன் தான் சீரியஸா எதுவும் பண்ண மாட்டானே. அவ சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே அவ கையில இருந்த 3 குச்சியை புடிங்கி வச்சுக்கிட்டு, எப்பா இது 3 சின்னதா இருக்குப்பா, யார் அதிக குச்சி எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரா, நம்ம விளையாடுற கேம் கரெக்டானு விளையாட்டு தனமா பேசிட்டு இருப்பான். நமிக்கு கொலை காண்டாவும். இவெல்லாம் கரெக்டா ஆர்டர் கொடுப்பானான்னு கேட்ட உடனே வாய்ப்பே இல்லாமாங்க. ஆனா அப்பவுமே அவன் சிரிச்சுக்கிட்டே, அப்ப நான் அந்த அளவுக்கு சூப்பராப்பான்னு கேட்பான். போடா நாயேன்னு ஒரே அடி. அப்ப சாப்பர் நான் தான் நீளமான குச்சி எடுத்திருக்கேன், சோ நான் ஷிப்ப பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் போய் பழத்தை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவான். சூப்பர் நீயே கப்பலை பாத்துக்க உடனே நம்மால பேக தூக்கி போட்டுக்கிட்டு பழத்தை கலெக்ட் பண்ண போலாமான்னு வீரனட போட்டு சந்தோஷமா போவான். சரி நமியும் கூட வராளான்னு கேட்டா இல்ல, அவன் இந்த ஐலாண்டு மொத்தத்தையுமே மெஷர் பண்ண போறாளாமா. அப்பதானே சீ சாட்ல இந்த தீவை பத்தி போட முடியும். மொத்தத்துல அவளுக்கு அவ வேலையை பாக்குறதுல செம ஹாப்பி. இப்படி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவாங்க. ஜோரோக்கெல்லாம் செம காண்டா இருக்கும். நமி மெஷர் பண்ண ஜாலியா போவா. நமிக்கு பின்னாடி சஞ்சய் ஆடிட்டே போவான். இங்க சாப்பருக்கு செம ஹாப்பி, ஏன்னா பையன் தனியா இருக்க போறான்ல. யாருமே இல்லாம இந்த கப்பலை பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்காமா. அப்ப அப்படியே அந்த கப்பலை மேல கீழேன்னு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு மேல ஏறி நின்னுகிட்டு, இணையில இருந்து நான் தான் கேப்டன் சாப்பர், எல்லாம் இனிய பாருங்க, இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு மேல ஏறி நின்னு பயங்கரமா ஆர்டர்லாம் கொடுத்துட்டு இருப்பான். ஆனா என்ன காத்தடிக்க கீழே பொத்துன்னு விழுவானா. அப்பதான் ஒரு விஷயத்தையே நோட் பண்ணுவான். கப்பல்ல அந்த நிக்கோ ராபின் புள்ள இருக்கிறது. அவ கேஷுவலா உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாளா. அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். ஏன்னா யாரும் இல்லன்னு நினைச்சு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டான். ஆனா இவ இருக்கான்னு தெரியாம போச்சே. அதனாலயே பைய தயங்கி வந்து, ஏமா நீ எப்ப வந்த, இவ்வளவு நேரம் ஏன் சைலண்டா இருந்த, நீ இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது என்னாலையும் உன்னை நம்ப முடியாது போலையாமா. ஏன்னா இவ இதுக்கு முன்னாடி பரக்கு ஒர்க்ஸோட ஏஜென்டா இருந்தால, கண்டிப்பா நீ இப்ப பயங்கரமான ஆளாதான் இருக்கணும். உன்னை நான் நம்பவும் மாட்டேன், ஏத்துக்கவும் மாட்டேன். என்னதான் லூஃபி உன்னை ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணி உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி அங்க இருந்து குடுன்னு ஓடி போய் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்குவான். இவ்வளவு நேரம் அவன் பேசிட்டு இருந்தால அது எதையுமே அவ கண்டுக்காம அவ பாட்டுக்கு புக் தான் படிச்சிட்டு இருப்பான். இங்க சாப்பருக்கு உள்ள நடுங்கிட்டு இருக்கும். ஏன்னா அவ ஒரு அசசின், போட்டு தள்ளுறது அவளுக்கு கை வந்த கலை. கண்டிப்பா இவனுக்கு தெரிஞ்ச அவ பயங்கர ஸ்மார்ட்டா தான் இருக்கணும். அதனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி அப்படியே சுத்தி பாப்பான். பார்த்தா நேத்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 10 ரம்பிள் பால்ஸா தான் ரெடி பண்ணிருப்பான். வேணா இன்னொரு 10 ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பாப்பானா. அந்த டைம் நிக்கோ ராபின் அவ பாட்டுக்கு உள்ள வருவா. சாப்பர் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவ பாட்டுக்கு அங்க காஃபி ரெடி பண்ணிட்டு இருப்பா. இங்க சாப்பருக்கு அந்த ரம்பிள் பால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பழைய மெமரிஸ் எல்லாம் வருதாமா. அந்த குரேகா கிட்ட இருக்கும்போது பையன் இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட மெடிசன்ஸ் போட்டு அந்த ரம்பிள் பாலை ரெடி பண்ணிட்டு இருப்பான். அவ டே சாப்பரு, என்னோட முக்கியமான மெடிசன்ஸ் எல்லாம் பாத்தியா நீ, அதெல்லாம் ரொம்ப ரேரு வேல்யூபிளான மெடிசன்ஸ், இப்ப அது எங்க போச்சுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நீ தாண்டா அதை எடுத்து விளையாண்டுட்டு இருக்கணும் கரெக்டான அவங்க கேட்டு கத்துவாளா. சோ பைய பயத்துல கையில வச்சிருந்த மருந்து எல்லாத்தையுமே கீழே கொட்டிடுவான். அது மட்டும் இல்லாம கத்திடுவானா. அவ வேற அங்க வந்துட்டு இருக்கா. உடனே என்ன பண்ணிடுவான், பயத்துல அந்த மருந்து எல்லாத்தையுமே உருட்டி அப்படியே தூக்கி வாயில போட்டுருவானா. அன்னைக்குதான் அவன் மசில்ஸ் எல்லாமே பெருசா இருக்கும். சோ அப்படித்தான் சாப்பர் இந்த மெடிசனையே கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் குரேகா வந்து பச்சையா திட்டாலாமா. அதெல்லாம்
அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். இப்போ குரேஹா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா லெட்டர் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அவ பின்னாடி உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாளா. நம்ம பையலுக்கு அப்பதான் ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருதுன்னு திரும்பி பாப்பான். அவ கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே, ஓ இதுக்கு பேரு ரம்பிள் பால்ஸ் ஆனையாப்பா. அவ்வளவுதான் ஐயோன்னு பீதி ஆகி பக்கத்துல இருக்க பேரல் குள்ள குச்சிருவான். அதுக்கப்புறம் நைஸ் ஆயிட்டி பார்த்து, என்னோட ரம்பிள் பாலோட சீக்கிரட்டை கண்டுபிடிக்க தானே நீ வந்த, உண்மையை சொல்லு. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ போட்டு தள்ள தானே போற. நான் கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு ஆள் கையில சாகவே மாட்டேன்பா. பொசுக்குன்னு அவ எந்திரிப்பாளா. பயந்தடிச்சு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு, இன்னைக்கு ஒரு கைவல பாத்துடலான்னு ரம்பிள் பால தூக்கி வாயில போட்டுக்குவான். அது அந்த பேரல் குள்ளிய வச்சு பாடி ஊதுனால பையன் அப்படியே பந்து மாதிரி ஆயிட்டான். ஆனா அவ அதெல்லாம் எதுவும் பெருசா கண்டுக்கல. காஃபியை போட்டு முடிச்சிட்டு கிளாஸ்ல ஊத்த போவா. இந்த லூசு பைய சாப்பர் அவளை தடுக்கிறேன் பிடிக்கிறேன் அடிக்கிறேன்னு ஜம்பெல்லாம் அடிச்சு கண்டமேனிக்கு போய் விழுந்து அவ அழகா போட்டுட்டு இருந்த காஃபியையும் தட்டி விட்டுருவான். ஆனாலும் அவ பொறுமையா தான் இருப்பா. அதுக்கப்புறம் நான் உன்னைய பொழந்து கட்டாம விட மாட்டேன், இப்ப நான் உன் வீக் பாயிண்ட கண்டுபிடிக்க போறேன்னு பயங்கரமா ஸ்கேன் எல்லாம் பண்ணுவான். உடனே அவளுக்கு சிரிப்பா வரும். அது நல்லாவே தெரியுது எல்லாத்தையுமே ஒரு ஆர்வ கோளாறுல தான் பண்றான்னு. நீ அவ்வளோலாம் ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், நான் ஒன்னும் பஞ்சாயத்து பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிச்சி கிச்சி முட்டி விடுவாளா. பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்படி அவன் பண்றத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நீ ரொம்ப கியூட்டா இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்பா. அப்புறம் என்ன சாப்பர் எப்பவும் போல எமோஷனலா வெளியே காட்ட மாட்டேன்னு பாடியை வச்சு காட்டி கொடுப்பான். ஆனா வாயி இல்ல எனக்கு உன்னைய பிடிக்கலன்னு தான் சொல்லும். அவ அதெல்லாம் கண்டுக்காம கையில ஒரு பேரலை கொடுத்து போய் தண்ணி புடிச்சிட்டு வாம்பா. ஏன்னா சாப்பர் விழுந்ததுல அந்த பேரல் உடஞ்சு தண்ணி எல்லாமே கொட்டிருச்சு. இவ புக் ரீட் பண்ணும்போது காஃபி குடிப்பாலாமா. அதனால தண்ணி வேணும் போய் எடுத்துட்டு வான உடனே சரி ஓகேன்ட்டு சாப்பர் பாட்டுக்கு பேரல தூக்கிட்டு கிளம்புறதோட நம்ம ஆளுக வந்தா இல்லையா அந்த தீவை காட்டுறாங்க. ரொம்ப அமைதியான தீவு போல. உசோப்பெல்லாம் நல்லா பேனு படுத்து என்ஜாய் பண்ணுவான். லூஃபி ஒரு படி மேல. என்னன்னா அங்க ஏகப்பட்ட குரங்கு கூட்டம். அதுங்க கூட சேர்ந்து அதுக்கு மேல கொடூரமா மரத்து மேல ஏறி அதுங்களுக்கே வித்த காமிச்சிட்டு இருப்பான். அதுங்களே ஒரு செகண்ட் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்குங்க. என்னடா இவன் நம்மளை விட மோசமா தவறானேன்னு. அப்படியே அதுங்களுக்கு ஜாலியா விளையாட்டு காமிச்சிட்டு கீழே பொத்துன்னு விழுவானா. உசோப்புக்கு இங்க நெஞ்சே வெடிச்சிரும். ஆனாலும் பையன் அதை எப்படி சமாளிப்பானா, என்ன ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்றாங்க, அதனால என்னால ஒரு பழம் கூட பறிக்க முடியல, என்னைய மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் கேப்டன் உசோப்பு, ஐயோ எனக்கு உயிர் போகுதுன்னு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். தூங்குறதுக்கு எப்படி ரீசன் சொல்றான் பாத்தீங்களா. அதே நேரம் இங்க ஜோரோவை காட்டுறாங்க. அவனுக்கு என்ன செம காண்டு. ஏன்னா நம்பி ஆர்டர் போட்டு இவன் கேட்கணுமான்னு. சரி பரவாயில்ல வந்ததுக்கு வேலையை பார்ப்போன்னு அவன் கத்திய வச்சு 4 சொல்லுவான். மேல இருக்க பழம் எல்லாம் அப்படியே துபுன்னு கீழே விழுமா. அது எல்லாத்தையும் அழகா கூடையில பிடிப்பான். ஆனா கூட நிறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பழம் விழுந்துகிட்டே இருக்குமா. பயலால ஒன்னும் பண்ண முடியல. பழமெல்லாம் விழுந்து அவனையே மொத்தமா நிறைச்சிரும். அதே நேரம் இங்க நம்பி அந்த ஐலாண்ட் அப்படியே செக் பண்ணி சாட்ல நோட் பண்ணிட்டு இருப்பான். கூட சப்போர்ட்டுக்கு நம்ம சஞ்சீவும் இருக்கான். ஆனா என்ன குறுக்கால அலப்பறை பண்ணி அடி வாங்கிக்குவான். அதே நேரம் இங்க சாப்பரை காட்டுறாங்க. தண்ணி எடுக்கணும்னு வெளியே வந்தால அவன் கூடவே ரோபின் வந்துட்டு இருப்பா. அவனுக்கு அதான் ஒரு பீதி, தண்ணியை எடுக்க போறது நம்ம, இவன் ஏன் கூடவே வர்றான்னு. இதுல வேற இடையில இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாளா. அவ்வளவுதான் சாப்பருக்கு அள்ளு விடும். அதனால என்னப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு லாங் வாக் போனா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு அமைதியை வாழ்க்கையில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாமா. சாப்பருக்கு அவ என்ன பேசுறானே புரியல. சரி ரைட்டு அவன் பாட்டுக்கு கூடவே போவான். அவன் மறுபடியும் கேஷுவலா பேசிட்டே தான் வருவா. என்னன்னா இவள ரொம்ப நாளைக்கு கட்டுப்படுத்தியே வச்சிருந்தாங்களாமா. அதனால இவ சிரிக்கவே மாட்டாளாம். இப்படி பேசிட்டே வரும்போது திடீர்னு எதையோ பார்த்து வாவ் சூப்பர் செமம்பா என்னடான்னு போய் பார்த்தா தண்ணி அப்படியே சூப்பரா டிரான்ஸ்பரண்டா கிளீனா இருக்கும். சரி ரைட்டுன்னு சாப்பர் தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருப்பானா. அந்த டைம் அவன் எங்கன்னு பார்த்தா தனியா உட்காந்து பூவை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. சாப்பர் பார்த்துட்டு நீ 8 வயசுல இருந்தே தனியா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா நீ கேப்பான். ஆமா பைரட்ஸ் கூட இருந்ததுனால தான் நான் சர்வைவ் ஆனேன்பா. அதெல்லாம் ஓகே, உன்னோட டாக்டரை பத்தி சொல்லும்பா. அட கப்பல்ல தனியா நின்று அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தானே அந்த பர்சனை பத்தி தான் கேப்பா. அவங்க டாக்டர் தானே, உனக்கு டீச்சரும் அவங்க தானு கேப்பா. சாப்பரும் ஆமா எனக்கு அவங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு, அவங்க தான் டாக்டர் குரேஹாமா. உடனே அவளை பத்தி இன்னும் டீப்பா கேப்பா. அவளுக்கு தான் ஆல்கஹால்னா ரொம்ப பிடிக்குமே. அண்ட் அது மட்டும் இல்லாம பைரட்ஸ்னாலும் பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சூப்பரான டாக்டர், நான் அவங்க கிட்ட 6 வருஷமா படிச்சேன்னு அப்படியே கதையை சொல்லுவான். என்னன்னா புக்கை பார்த்தா அப்படியே மருந்தெல்லாம் செஞ்சுட்டு இருப்பானா. அந்த டைம் குரேஹா வந்து சாப்பரு அந்த மெடிக்கல் புக் எடுத்து நீ படிச்சுட்டு இருக்கியாங்கிற மாதிரி கேப்பா. அவங்க பயத்துல அங்க எங்கன்னு ஓடிட்டு இருப்பான். மறுபடியும் மெடிக்கல் புக்கை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான்னு கேட்டா விளையாடலாம் இல்ல, நான் 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், இது வரைக்கும் 200 மெடிக்கல் புக்ஸ் படிச்சிட்டேன், நான் வேணா மெடிசன்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன்பா. அப்படின்னா இன்னும் 100 வருஷம் இருக்குடா கொய்யாலன்னு கத்தி வச்சு அட்டாக் பண்ணுவா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பான். நான் நிஜமாவே 200 புக்கை ரீட் பண்ணிட்டேன், என்னைய நம்புங்க, நான் இதை படிச்சேன் அதை படிச்சேன், இதுல போட்டிருக்க அத்தனை விஷயமும் அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படி இப்படின்னு அந்த புக்ல இருக்க கண்டென்ட் எல்லாத்தையுமே அவ்வளவு பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணுவானா. அப்போன்னு பார்த்து டாக்டர் அப்படியே பொத்துன்னு கீழே விழுவா. என்னாச்சுன்னு போய் கேட்டா ஃபேப்ரல் டிசீஸ்ல இதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிருப்பா. அந்த டிசீஸ் இவளுக்கு வந்துருச்சு போல. சாப்பர் கையை வச்சு செக் பண்ணி பாப்பான், பயங்கரமான ஃபீவர். உடனே அவ சொல்லிடுவா, சாப்பரே இதுதான் உன்னோட மெடிக்கல் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ண வேண்டிய கரெக்டான நேரம், நீ வாய் நல்லா பேசுற, முடிஞ்சா இந்த டிசீஸ சரி பண்ணு, நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் பேஷண்ட்பா. அவனுக்கு என்ன தூக்கி வாரி போடும், இதுல வேற மருந்து செய்ய ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாளாமா. அவனே தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பாத்துக்கணும். ஏதாச்சும் எசகு புசக்கா தப்பாச்சுன்னா கண்டிப்பா அவ செத்துருவா. இதெல்லாம் அவ சொல்ல கேட்கும்போது இன்னும் பீதி ஆகிட்டே போகும். இப்போ ஒரு மெடிக்கல சீரியஸா பண்ணு, இந்த சேலஞ்சில ப்ளூ நோஸ் ரெயின்டியரால வின் பண்ண முடியுமான்னு பாத்துடலாம்பா. அவளாதான் அடுத்து நம்மால என்ன பண்ணுவா, அவளை அப்படியே தூக்கி கொண்டு படுக போட்டுட்டு குரேஹா காண்டி பயங்கரமா மருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவான். அவளுக்கு ஃபீவர் வேற லெவல்ல இருக்கு. கரெக்டா சாப்பர் மருந்து கொடுத்து பாத்துக்கல, அவளுக்கு இதோட சங்குதான். அதனாலேயே பயங்கரமா ரிசர்ச் எல்லாம் பண்ணி புக்கை புரட்டி பார்த்து அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டா ஆட் பண்ணி செத்ராதீங்கன்னு சொல்லிட்டே தான் ரெடி பண்ணுவான். சோ அப்படியே அன்னைக்கு நாள் பூரா ரெடி பண்ணி ஒரு பச்சை கலர் உருண்டையா கொண்டு வந்து கொடுப்பான். என்ன ஏதுன்னு கேப்பா. நான் எல்லாத்தையுமே பக்காவா ரெடி பண்ணிருக்கேன், நீங்க எதுவும் கேள்வி கேட்க வேண்டாம், சாப்பிடுங்கம்பா. இப்போ ஒரு பேஷண்ட் டாக்டர் கேள்வி கேட்கறாங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லனாலே அவங்களுக்கு உடம்பு சரியாகாது. ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு அப்படியே வாயில போட்டு முழுங்கிடுவா. அப்படி வாயில போட்ட உடனே இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு கேப்பான். ஏன்டா லூசு, எந்த மெடிசனாச்சும் போட்ட உடனே ஒர்க் ஆகுமாடா, நல்லா தூங்கணும்னு சொல்லி அப்படியே படுத்து தூங்கிடுவா. நம்ம பையன் அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு பார்த்து ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே சில மணி நேரம் போகுது. பார்த்தா குறையா ரெக்கவர் ஆயிட்டா. பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பக்காவா மருந்து ரெடி பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லுவாளா. அவனுக்கு என்ன செம ஹாப்பி. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பராவ பாராட்டி இருக்காளாமா. சொல்ல போனா 6 வருஷத்துல அந்த ஒரு டைம் தான் பாராட்டி இருக்கா. இப்படி அவ பாராட்டுறதுக்காகவே அவ உயிரையே இவன் கையில ஒப்படைச்சிருக்கா. அந்த அளவுக்கு அவ ஒரு சூப்பரான டாக்டர். அவங்கள நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஒரு நாள் நானும் அவங்கள மாதிரியே டாக்டர் ஆகி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவான். அதெல்லாம் கேட்டு நிக்கோ ரோபினுக்கு சந்தோஷமா இருக்கும். பையன் அதுக்கப்புறம் தான் ஷாக்காவா, ஐயோ ரொம்ப ஓவரா சொல்லிட்டேன்னு. அவன் என்னடானா பாட்டுக்கு எந்திரிச்சு போவா. என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சன்செட் ஆயிருமாமா, அதுக்குள்ள போனா நல்லதும்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் சொன்ன மாதிரி அவளும் யாருக்கோ லெட்டர் எழுதணுமாமா. அவனும் சரி ரைட்டுன்னு சொல்லி தண்ணி பிடிச்ச அந்த பேர்ல தூக்கிட்டு வருவான். சரியான வெயிட். ஆனா அவ கண்டுக்க மாட்டா. அப்படி தூக்கிட்டு ஒரு வழியா வந்தாச்சு. சன்செட்டும் ஆயிருச்சு. அப்புறம் என்ன, எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேம்ப் ஃபயர் போட்டுருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜோரோவை தவிர நம்ம லூஃபியும் உசோப்பும் ஒரு பழம் கூட பறிக்கல. அதனாலேயே நமிக்கு சம காண்டு. ஏன் உங்களால ஒரு பழத்தை கூட புடுங்கிட்டு வர முடியாதான்னு லூஃபி தின்னுகிட்டே இது ஒரு நல்ல கேள்விமா. ஆனா பதில் சொல்ல மாட்டான். இங்க உசோப்பு ஒக்காமக்கா சூப்பரா கதை சொல்லுவான். என்னன்னா அவன பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணாயலாமா. அதனால அவனால எதுவும் பண்ண முடியலையா. இத்தனைக்கு அவன் உயிரை பணைய வச்சு அந்த பழத்தெல்லாம் பறிக்க ட்ரை பண்ணானாமா. ஆனா அந்த டைம்ல நான் செத்துட்டேன்பா. இதுக்கு மேல இவன் கிட்ட பேசினா வேலைக்காகாதுன்னு அவ ஜோரோ கிட்ட போய் அவனை பாராட்டி தள்ளுவா. நீ பண்ண காரியத்துக்காக இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்து இன்னும் பழத்தெல்லாம் பறியும்பாளா. அவன் தின்னுட்டு இருக்க சொத்தெல்லாம் துப்பிடுவான். அட சண்டாலின்னு. இதுல இந்த சஞ்சய் வேற நமி என்னைக்குமே சூப்பர், ஆர்டர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல கொடுப்பான். ஏண்டா கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது நானு, பாராட்டுறது அவளையான்னு பச்சை பச்சையா ஜோரோ திட்டுவான். உடனே நமி இடையில வந்து சும்மா கிண்டல் பண்ணேன்பா. எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா இருக்காங்களாமா. அப்ப லூஃபி சாப்பர் கிட்ட ஒரு நாள் ஃபுல்லா நீ கப்பல்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேப்பான். சொல்றதுக்கு ஒண்ணு இல்லன்னு அப்படியே நிக்கோ ரோபினை லுக்கு விடுவான். அவ பாட்டுக்கு புக்க படிச்சுட்டு இருப்பா. உடனே சாப்பரும் இன்னைக்கு ஒரு நல்ல நாளும்பா. அவ எதையும் கண்டுக்காம புக்கு படிச்சுட்டு இருப்பா. அந்த டைம் அவ பக்கத்துல இருக்க ஒரு பூவை காமிச்சு இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.